அன்பு தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன மக்களே, அனைவரும் வாக்களிக்க தயாராகிவிட்டார்களா? உங்கள் எண்ணம் போல் செயல்படுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களியுங்கள். அந்த வாக்கானது நல்லவர்களுக்கு இருக்கட்டும். நாம் இந்த பதிவிலே காண இருப்பது, தமிழகத்தை ஆளப்போகும் கட்சி எது என்று பார்க்க போகிறோம். நாம் முன்னரே ஒரு பதிவு செய்துள்ளோம். அந்த பதிவிலே நடைபெற இருக்கக்கூடிய தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அதுதான் தற்போதும் நடைபெறப் போகிறது. அன்பர்களே, உங்கள் எண்ணங்கள், குழப்பங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சீரான முடிவெடுத்து, ஒரு தெளிவான முடிவெடுத்து வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய தமிழகத்தில் நல்லாட்சி மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது. மற்றும் 3ஆம் இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. தற்போது அதாவது இந்த தேர்தலில் போட்டியிடும் அணிகளில் நான்காவது இடத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 4 முனை போட்டியாக தமிழகத்தில் உருவாகியுள்ளது. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான திரு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்களின் ஜாதகத்தையும், அனைத்து இந்திய அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகத்தையும், திரு சீமான் அவர்களுடைய ஜாதகத்தையும், திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தையும் நம்ம அலசி ஆராய்ந்த போதும் இங்கே தேர்தல் அறிவித்த தேதிக்கும் அதே போல் இவர்கள ஜாதக நிலையும் இங்கே சப்போர்ட் பண்ணுறது. அப்போது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே தொங்கு சட்டமன்ற தேர்தல் நிலைதான் ஏற்படும் என்பதை இவர்களுடைய ஜாதகமும் சொல்லி கொண்டிருக்கு. இவர்களுடைய ஜாதகத்தை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொருடைய ஜாதகமும் தனித்தனியாக பார்த்து இறுதியாக ஒரு ஃபைனல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆகையினால் அடுத்த பதிவில் முதல் முறையாக நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம முத்துவேல் கருணாநிதி திரு மு.க. ஸ்டாலின் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழக தலைவரின் ஜாதகத்தை பார்ப்போம். இதில் எந்த ஜாதகம் முன்னிலை வகிக்கிறதோ அந்த ஜாதகரே தமிழகத்தை ஆளப்போகக்கூடிய கட்சியாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க ஸ்ரீராமஜெயம்.